வெயில் காலத்தில் சாமந்தி செடி நம்ம வளர்க்கும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பிளான்ட்டுன்னா நம்ம வந்து மேலுக்கு எப்போவுமே கோகோ பீட் கொஞ்சமாக போட்டு வைக்கணும். மேல் பாகத்தில் கொஞ்சமாக கோகோ பீட் போடணும். அதே போல் போடும்போது இது போல் சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வரும் பக்கத்தில், அதுக்கெல்லாம் அடிப்படாமல் போடணும். அதே போல் தண்ணி ஊற்றுறப்போ இந்த வர தளிர் பூமிக்குள்ளேருந்து வரும், பட்டுக்குள்ளேருந்து அந்த சின்ன தளிர் மேலேயே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. மெதுவாக ஆட்டில் வச்சு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இது போல் சாமந்தி செடி வளர்க்கும்போது புதுசாக கண்ணெல்லாம் எழும்பி வரும். அந்த சமயத்தில் நம்ம அந்த சின்ன குட்டி கண்ணு மேலெல்லாம் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கோகோ பீட் போடுறதுனால சில்னஸ் இருக்கும் பிளான்ட்டுக்கு, அதுக்காக. இல்லைன்னா நீங்கள் வந்து இடம் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா வெயில் ஃபுல்லாக உச்சி வெயிலில் இருந்ததுன்னா சாமந்தி செடிக்கு ஆகாது. சப்போஸ் அது போல் இருந்ததுன்னா மஞ்சள் கலர் சாமந்தி பாருங்கள், நாட்டு சாமந்தி ஏற்கனவே நான் அடிக்கடி காமிப்பேனே, அந்த சாமந்தி செடி எதுவும் செய்யாது. இந்த ஹைப்ரிட் சாமந்திங்கெல்லாம் வந்து வெயில் தாங்காது. நம்ம கொஞ்சம் வெயில் இல்லாத இடத்துல இடம் மாற்றி வச்சுக்கணும். சப்போஸ் வெயிலில் தான் வைக்கணும் இந்த செடி, எனக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் நல்லா கோகோ பீட் போட்டுட்டு மூடி வைக்கணும். மேல் சைடில் கூனி பை சாக்கு இருக்கும் பாருங்க, அது வந்து துணி வந்து கட்டி வைக்கணும் சில்னஸ்க்கு. அப்படியே நீங்கள் செய்யலாம். கொஞ்சமாக தொட்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா காட்டன் துணி அது போல் நீங்கள் கிளாத்து வந்து தண்ணியில் நனைச்சி இது போல் கட்டி வைக்கலாம். அந்த தொட்டி ஃபுல்லாக ரொம்ப சில்னஸ் இருக்கும். அதே போல் தண்ணி கூட நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி பவுலெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வீட்டில், அது போலலாம் பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணிக்கு மேலே இது மாதிரி தொட்டி வந்து உள்ளே வைக்கணும். தண்ணிக்குள்ளே கொஞ்சம் போல் நனைகிற அளவுக்கு ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு நனைகிற போல் வச்சுட்டிங்கன்னா சில்னஸ் இருக்கும் பிளான்ட்டுக்கு. அதுக்காக. இல்லைன்னா மணல் கொட்டிட்டு கூட நீங்கள் அந்த மணலில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் தொட்டி உள்ளே போகிற போல் நம்ம தொட்டியை இறக்கி வச்சுக்கணும். அது போலலாம் நம்ம முன்னாடி பண்ணணும். எதுக்காகனா சம்மரில் சாமந்தி செடி வளர்க்கறதுக்கு சொல்கிறேன் பாதுகாப்பாக. வெயில் பட்டுதுன்னா சாமந்தி செடி ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நாட்டு சாமந்தி தான் இல்லை, எல்லா சாமந்தியும் நம்ம வளர்ப்போம். சில டைமில் ஹைப்ரிட் கூட நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது போல் வளர்க்குறவங்களும் இருப்பாங்க ஹைப்ரிட் செடி. அந்த செடி எப்படி வளர்க்குறதுனா வெயிலில் வச்சோம்னா காஞ்சிடும். நான் போன வாட்டியெல்லாம் தெரியாமல் வச்சுட்டேன், போயிடுச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன். சன்லைட்டில் இல்லாமல் ஷேடில் வச்சுக்கிங்க. எப்போவுமே வந்து ரொம்ப அதிகமாக வெயில் இருந்தாலும் இந்த சாமந்தி செடிக்கு ஆகாது. ஆனால் நாட்டு சாமந்தி எதுவும் செய்யாது. நாட்டு சாமந்திக்கு 2 வேளையும் தண்ணி ஊற்றலாம், எதுவும் செய்யாது. இந்த சாமந்திக்கெல்லாம் ஒரு வாட்டி தான் ஊற்றணும் தண்ணி, அப்போ தான் பத்திரமா இருக்கும் செடி. இந்த சாமந்தி செடி வந்து பிஸ்கட் கலர் தான், ஆனால் லைட் கலராக பூக்குது பாருங்க. ஏன்னா நிறைய வந்து கலர்ஸ் உண்டான நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல. அதிகமாக எருவெல்லாம் கொடுத்தா நல்லா அந்த கலருக்கே வரும். எதுக்காக நான் அதிகமாக எருவெல்லாம் கலர் கொடுக்கலன்னா, இப்போ வந்து இந்த செடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய கண் எடுக்கும்போது அந்த பூவுக்கு உண்டான சத்தெல்லாம் கொடுத்து செடி நல்லாக்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.